அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், சமுதாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், திரைப்படத் துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை இன்று சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் அஇஅதிமுகவை சிறப்பாக வழிநடத்தி செல்ல கழகத்தின் பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் திரு ஷேக் தாவூத் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் இன்று சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். மறைந்த அம்மாவின் வழியில் அஇஅதிமுகவை சிறப்பாக வழிநடத்தி செல்ல கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நிழலாக 35 ஆண்டுகளுக்கு மேலாக கூடவே இருந்து அவர்களுடைய நிழலாக ஆலோசனையாக இருந்தவர் இன்றைய மாட்சிமை தங்கிய சின்னம்மா அவர்கள். ஆகவே அடுத்து தமிழகத்தை நிலைநாட்டவும், தமிழகத்தை ஆளவும், தமிழக மக்களுக்கு வழிகாட்டவும், தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழவும் மாட்சிமை பொருந்திய சின்னம்மா அவர்கள் பதவி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பது தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய கோரிக்கையாகவும். நடிகை விஜயசாந்தி சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்ததோடு கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று கோடானு கோடி தொண்டர்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும், தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நடக்கணும், அந்த இறைவனை நான் வேண்டுகிறேன். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக முடிவெடுத்ததுக்கு நாங்கள் எல்லாரும் வரவேற்கிறோம். 33 வருஷம் அம்மாவோட இருந்தாங்க. ஒற்றுமையாக இருந்தால் மக்களுக்கு கண்டிப்பாக நன்மை நல்லது பண்ண முடியும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும், தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நடக்கணும், நான் இறைவனை வேண்டிக்கிறேன். பசும்பொன் தேசிய கழக தலைவர் திரு ஜோதி முத்துராமலிங்க தேவர் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அம்மா கட்டிக்காத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மேலும் வலிமையுடன் வழிநடத்த மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள்தான் பொதுச் செயலாளர்களாக பதவியேற்க வேண்டும். அந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு அடுத்து அந்த ஆளுமை திறனோட இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரே தகுதி மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்குத்தான் இருக்கிறது. அதனால் அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து தொண்டர்களையும் இந்த தமிழக மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று பசும்பொன் தேசிய கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தனுஷ்கோடி ஆதித்தன் சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு எஸ் மோகன் ராஜுலு சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். திரைப்பட இயக்குனர் திரு பாரதி ராஜா சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் திரு பெஸ்ட் ராமசாமி சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். தமிழ்நாடு யாதவர் மகாசபை தலைவர் திரு எம் கோபாலகிருஷ்ணன் சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். தமிழக அரசின் தலைமை காஜி ஜனாப் முஃப்தி டாக்டர் ஹாஜி சலாவுதீன் முகமது அயூப் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். I came to condolence because I could not come on the day. So today I came here for condolences. CM was very great respect for me. Whenever I was in iftar party, I was sitting on his right side. So I am feeling very much. May rest in peace. Thank you. Thank you.